எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆற்றுக்கு போகலான்னு தாங்க. பாப்பாவை கூப்பிட்டோம், பாப்பா வரல. அதனால் நான், சாயப்பா, சாய்க்குட்டி 3 பேரும் கிளம்பிட்டோம். வீராட்சிமங்கலம் தாங்க போகிறோம். என்னுடைய சொந்த ஊர், நான் பிறந்த ஊருக்கு தாங்க போகிறோம். இடம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. போனால் மனசே வராது. அதுவும் அந்த ஆற்றை பார்த்ததும் சொல்லையே வேணாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்குன்னா. சாய்க்குட்டிக்கு அதை விட தண்ணியில் விளையாட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் போகும்போதே கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம். ஏதாவது பசிச்சா இடையில சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாய்க்குட்டிக்காகத்தான். ஒரே சேராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேல்னு இலையெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக வந்துருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனாலே நம்ம சின்ன வயசில் வந்து இங்கே தான் குளித்தோம், இங்கே தான் துவைச்சோம், அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. இப்போல்லாம் அந்த சந்தோஷங்கிறதே கிடையாது. எப்பாவது ஒரு நாள் தான். போனது எனக்கு கொஞ்சம் தண்ணி தாவும் எடுத்துருச்சு. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சாயும் சாயப்பாவும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி சில்லுன்னு இருந்துச்சு. அதனால் எனக்கு உள்ளே இறங்குறக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்த்ததும் எனக்கு அப்படியே அதில் உடனே வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. சாயப்பா அப்படியே நீச்சல் அடித்தாங்க. சாயை கூப்பிட்டங்காட்டி அவன் வரமாட்டேன்ட்டான். எனக்கெல்லாம் நீச்சல் தெரியவே தெரியாது. நான் எப்போவுமே ஓரளவு மேட்டில் தான் உட்காந்துருப்பேன். உள்ளே வந்து ஆழமாக டீப்பாக போகவே மாட்டேன் நான். இங்கேருந்து போகும்போதே வந்து பால் பண்ணு வாங்கிட்டு போனோங்க. அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ். இங்கே தாராபுரம் ஐயங்கார் பேக்கரியில் தான் வாங்கிட்டு போனோம். அந்த பால் பண்ணு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு பாருங்களேன். பால் பண்ணு, அப்புறம் கொஞ்சம் பக்கவடை, அப்புறம் எக்கு பப்ஸு, இது 3ம் வாங்கிட்டு போனோம். அப்புறம் சாய்க்குட்டிக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அந்த பாசி பருப்பு இருக்குல்ல, அந்த பேக்கெட் அவன் நல்லா சாப்பிடுவான். அப்புறம் சாயப்பா கொஞ்சம் பக்கவடை சாப்பிட்டாங்க. சாய்க்குட்டிக்கு நானும் ஊட்டி விட்டுட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கி நாள் போனதே தெரியல. அது தண்ணிக்குள்ள வெய்ய தாங்க முடியாமல் தான் நான் முக்காடு போட்டு உக்காந்துருக்கேன். தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு முக்காடு போட்டு உட்காந்துருக்கேன் பாருங்களேன். ஏன்னா அவ்வளோ வெயில். தண்ணி சில்னஸ்ஸாக இருந்துச்சு, இருந்தாலும் வெயில் சூடு தாங்க முடியல. என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் செம்மையாக.